ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? வாங்க, இன்றைக்கி நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில பயனுள்ள வாக்கியங்களை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பார்க்கலாம். இந்த மாதிரியான வாக்கியங்களை நான் உருவாக்கும் பொழுது நான் தமிழில் சொல்கிறேன் இல்லைங்களா, அப்போவே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கிலீஷில் அதற்கான வாக்கியங்களை உருவாக்கி வச்சுக்கணும். அப்புறம் நான் ஆன்சர் சொல்லும்போது அது கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். பார்க்கலாமா? வாங்க. விளையாடாதே, விளையாடாதே, டோன்ட் ப்ளே. இவ்வளோதான், டோன்ட் ப்ளே. கேட்காதே, கேட்காதே, டோன்ட் ஆஸ்க், டோன்ட் ஆஸ்க். காது கொடுத்து கேட்காத அப்படின்னா டோன்ட் லிசன் வேணால் சொல்லிக்கலாம். இங்கே வந்து கேள்வி கேட்காத அந்த அர்த்தத்தில் போட்டிருக்கேன். ஓகேவா? பேசாதே, பேசாதே, டோன்ட் டாக், டோன்ட் டாக். போதும், சிம்பிளாக ஒரு விஷயத்த பேச கற்றுக்கிட்டீங்க, அவ்வளோதான். நடக்காதே, நடக்காதே, எல்லாமே டோன்ட் தான். டோன்ட் வாக், டோன்ட் வாக். அதுக்கு மேலே எதையும் போட்டு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓடாதே, ஓடாதே, டோன்ட் ரன். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரன். போதும். குடிக்காதே, என்னத்துன்னு நம்ம சொல்லலைங்க. குடிக்காதே எப்படி சொல்லலாம்? அவ்வளோதான். டோன்ட் ட்ரிங்க். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரிங்க். சிம்பிள். அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. பார்க்காதே, அவ்வளோதான். பார்க்காத சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். டோன்ட்டுன்னு ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். டோன்ட் சி. எப்படி சொல்லலாம்? டோன்ட் சி. அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. குதிக்காதே, குதிக்காதே. குதிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அதுக்கு முன்னாடி ஒரு டோன்ட் போட போகிறீங்க. டோன்ட் ஜம்ப், டோன்ட் ஜம்ப். அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. கவனிக்காதே, கவனிக்காதே. கவனிக்க தான் சொல்லுவாங்க, இந்த இடத்துல சென்டென்ஸ் மேக் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறேன். டோன்ட் லிசன், டோன்ட் லிசன். முடிக்காதே அப்படின்னா என்ன? ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முடிக்காதே, டோன்ட் ஃபினிஷ். டோன்ட் கம்ப்ளீட்னு சொல்லலாம். சரிங்களா? டோன்ட் ஃபினிஷ். அடுத்தது பார்க்கலாமா? சண்டை போடாத, சண்டை போடாதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் போட்டு தான் ஆகணும், போட்டுடுங்க. டோன்ட் ஃபைட். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் இங்கிலீஷ். டோன்ட் ஃபைட். நம்ம வேறு எதுவுமே கொடுக்கல. அடுத்து பார்க்கணும். கொடுக்காதே, கொடுக்காதே, டோன்ட் கிவ், டோன்ட் கிவ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? யார் சொன்ன இங்கிலீஷ் கஷ்டம்ன்ட்டு? கடிக்காதே. கடிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி டோன்ட் போட்டால் போதும். கடிக்காதே. டோன்ட் பைட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் பைட். வேறு எதுவுமே வேண்டாம், அவ்வளோதான். சிம்பிளாக போட்டுக்கோங்க. தொடங்காதே. தொடங்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு யோசிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டோன்ட், அவ்வளோதான். தொடங்காதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் பிகின், டோன்ட் பிகின். டோன்ட் ஸ்டார்ட்னு சொல்லலாம். வாங்காதே, வாங்காதே சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். எப்படி சொல்லாத? டோன்ட் பை. வெரி சிம்பிள். டோன்ட் பை. போதும், அவ்வளோ சிம்பிள் இங்கிலீஷ். விற்காதே. விற்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்னு பாருங்கள். விற்காதே. சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லி நான் சொல்கிற ஆன்சர் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. டோன்ட் செல். அவ்வளோதான். டோன்ட் செல். என்ன கஷ்டம்? யார் சொன்னால் கஷ்டம்ட்டு இங்கிலீஷ்? ஒன்றும் கிடையாது, அவ்வளவு ஈஸி இங்கிலீஷ்.
என்ன நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு கற்றுக்கணும், அவ்வளோதான். கத்தாதே, கத்தாதரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கத்தாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஷவுட், அவ்வளோதான். சிம்பிள், வெரி சிம்பிள். டோன்ட் ஷவுட், ஓகேவா? மேக் இட் கிறிஸ்ப், சிம்பிள், அவ்வளோதான். அழுவாத, அழுவாதே எப்படிங்க சொல்லலாம்? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வந்துடுமே. டோன்ட் க்ரை, அவ்வளோதான். டோன்ட் க்ரை, வேறு எதுவுமே வேண்டாம். இந்த ஆர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள் போதும். கட்டாதே, கட்டுறது, அதை செய்யாதுங்கிறோம். கட்டாதே. டோன்ட் பில்டு, ஓகேவா? ஏதோ ஒன்று கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டிங், அது மாதிரியான விஷயம், ஓகேவா? டோன்ட் பில்டு, இப்போ கட்டாத அப்புறம் கட்டு அப்படின்னு சொல்லும்ல, அதுதான். உடைக்காதே, உடைக்காதே. டோன்ட் பிரேக், எப்படி சொன்னதை? டோன்ட் பிரேக், அவ்வளோதான். இந்த ஆறு மட்டும் சொல்கிறீங்களா இல்லைன்னு தெரியாத அளவுக்கு லைட்டாக சொல்லணும். எரிக்காதே, வாங்க, என்ன பெரிய கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லையா? எரிக்காதேன்னு சொல்லணும், இவ்வளோ தான். எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் பேர்ன், அவ்வளோதான். டோன்ட் பேர்ன், சிம்பிள். ஓகே. எடுத்துகிட்டு வராத, கொண்டு வராதன்னு சொல்லுவோம்ல, அதான். எடுத்து வராதே, கொண்டு வராதே. டோன்ட் பிரிங், அவ்வளோதான். எடுத்துகிட்டு வர்றது இல்லை கொண்டு வர்றது, ஈவன் அழைச்சிட்டு வர்றதுக்கு கூட பிரிங் தான். டோன்ட் பிரிங், டோன்ட் பிரிங், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? போகாமல் இருந்து விடாதே, போகாமல் இருந்து விடாதே. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் பங்க், எப்படி சொல்லலாம்? டோன்ட் பங்க். பிடிக்காதே, பிடிக்காதே. டோன்ட் கேட்ச், டோன்ட் கேட்ச், அவ்வளோதான். சுமக்காதே, இது எப்படிங்க சொல்லலாம்? சுமக்காதே, பாருங்க எப்படி சொல்லலான்ட்டு. டோன்ட் கேரி, சுமந்து சொல்கிறதுக்கு கேரி, அதுக்கு ஆப்போசிட்டு டோன்ட் கேரி. ஓகே. தெரியப்படுத்தாதே, எப்படி சொல்லலாம்? தெரியப்படுத்தாதே. தெரியப்படுத்துறதுக்கு என்ன இங்கிலீஷில்? அப்படியே டோன்ட் போட்டுக்கோங்க. டோன்ட் கன்வே, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். டோன்ட் கன்வே, சிம்பிள். அடுத்து பார்க்கலாமா? சமைக்காதே. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்கள். இதுதான் உலகத்துலேயே ரெண்டு பேருக்குமே சந்தோஷமான விஷயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே சந்தோஷமான விஷயம். சமைக்காதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் குக், டோன்ட் குக். அழைக்காதே, அழைக்காதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் கால், அவ்வளோதான். டோன்ட் கால். அழைப்பு விடுக்காதே, என்ன வித்தியாசம் பாருங்கள். அழைப்பு விடுக்காதே, இது எப்படி சொல்லலாம்? அழைக்கிறதுக்கு கால் யூஸ் பண்ணிட்டோம், இதுக்கு அழைப்பு விடுக்கிறதுக்கு இன்வைட். டோன்ட் இன்வைட். இப்படி யாரும் சொல்ல மாட்டோம், பட் அந்த வாக்கியத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக அது, அவ்வளோதான். டோன்ட் இன்வைட். மூடாதே, அவ்வளோதான். கதவு மூடாத எல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். டோன்ட் க்ளோஸ். எதைன்றது நம்ம இங்கே சொல்லலை, மூடாதே அதை மட்டும் கற்றுக்குறோம். ஓகே. அடுத்தது பாருங்கள். திறக்காதே, இது எப்படி சொல்லலாம்? திறக்காதே. டோன்ட் ஓப்பன், டோன்ட் ஓப்பன். வெரி சிம்பிள். இங்கிலீஷ் கஷ்டமே கிடையாது. யாருக்கு இங்கிலீஷ் கஷ்டம்னு சொன்னாலும் கேட்காதீங்க. பங்களிக்காதே, இது என்னது? பங்களிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் யோசிங்க பார்க்கலாம். பங்களிக்காதே. டோன்ட் கான்ட்ரிபியூட், எப்படி சொல்லாத? டோன்ட் கான்ட்ரிபியூட். இவ்வளோ தான், ஒன்றும் இல்லை. வெரி சிம்பிள். இதுக்கு மேலே எதையுமே அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளோதான். மாற்றாதே எப்படி சொல்லலாம்? யோசிச்சு பாருங்கள். மாற்றாதே. டோன்ட் சேஞ்ச். ஆமாம், எப்படி சொல்லலாம்? டோன்ட் சேஞ்ச். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? தேர்ந்தெடுக்காதே. தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னன்னு பாருங்கள்.
அதுக்கு முன்னாடி ஒரு டோன்ட் போட்டுக்கோங்க. தேர்ந்தெடுக்காதே, டோன்ட் சூஸ். டோன்ட் சூஸ், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமா? வாங்க. வெட்டாதே, எப்படி சொல்லலாம்? வெட்டாதே, சிம்பிள். காய்கறி வெட்டுறதா கூட இருக்கலாம். ஓகேவா? டோன்ட் கட். என்னது? டோன்ட் கட். அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிளாக கற்றுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள். அடுத்தது ஓட்டாதே இல்லைன்னா செலுத்தாதே. இது எப்படி சொல்லலாம்? ஓட்டாத, செலுத்தாத சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? டோன்ட் டிரைவ். எப்படி சொல்லலாம்னு பாருங்கள். டோன்ட் டிரைவ். எவ்வளோ சிம்பிள். அடுத்தது வரையாத. என்னது? வரையாதே, டோன்ட் ட்ரா. அவ்வளோதான். டோன்ட் ட்ரா. ட்ராங்கிறது வரைகிறது குறிக்கிறது. கிறுக்காதே, கிறுக்காதே. இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்க்ரிபிள். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்க்ரிபிள். அவ்வளோதான். விவாதம் செய்யாதே. விவாதம் செய்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு பார்த்துக்கோங்க. விவாதம் செய்யாதே எப்படி சொல்லலாம்? டோன்ட் டிஸ்கஸ். இதை நம்ம டோன்ட் ஆர்கியூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? டோன்ட் ஆர்கியூ அப்படின்னு சொல்லிக்கலாம். அசையாதே. அசையாத, நகராத சொல்லும்ல, அதுதான். டோன்ட் மூவ். வெரி சிம்பிள். டோன்ட் மூவ். அடுத்து பார்க்கலாமா? தெரியாத. இது என்னது? அப்படியே தெரியறதுக்கு என்ன? தெரியாதே, டோன்ட் வாண்டர். டோன்ட் வாண்டர். அலங்கரிக்காதே. அலங்கரிக்காதே. டோன்ட் டெக்கரேட். டோன்ட் டெக்கரேட். அவ்வளோதான். அலங்கரிக்காத அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும். விவரிக்காதே. என்ன செய்யாத? விவரிக்காதே. டோன்ட் எக்ஸ்பிளைன். டோன்ட் எக்ஸ்பிளைன். அவ்வளோதான். டோன்ட் எக்ஸ்பிளைன் முடிஞ்சிச்சா? அடுத்து பார்க்கலாமா? வெளிப்படுத்தாதே. வெளிப்படுத்தாத. டோன்ட் எக்ஸ்பிரஸ். டோன்ட் எக்ஸ்பிரஸ். ஓகேவா? நுழையாதே. நுழையாதே. என்ன சொல்லலாம்? டோன்ட் என்டர். டோன்ட் என்டர். அவ்வளோதான். அடுத்தது பார்க்கலாமா? சாப்பிடாதே. அது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சாப்பிடாதன்னு நம்ம யாரையும் சொல்ல மாட்டோம். பட் தேவைப்படும் சில இடங்களில் மட்டும். டோன்ட் ஈட். டோன்ட் ஈட். சிரிக்காத. அது சிரிக்காதே. டோன்ட் லாஃப். டோன்ட் லாஃப். அடுத்து பார்க்கலாமா? விழாத. விழாதே. டோன்ட் ஃபால். சொல்லலாம். டோன்ட் ஃபால். வேறு எதுவும் பெருசாக இமேஜின் பண்ணாதீங்க. பின்பற்றாதே. மேபி தேவையில்லாத விஷயங்களை பின்பற்றாதுன்னு கூட சொல்லிக்கலாம். பின்பற்றாதே. டோன்ட் ஃபாலோ. எப்படி சொல்லணும் பாருங்க? டோன்ட் ஃபாலோ. நிரப்பாதே. நிரப்பாதே. டோன்ட் ஃபில். ஃபில் பண்ணுறது. ஓகே, அதுக்கு டோன்ட் போகிறோம். டோன்ட் ஃபில். மறக்காத. வாங்க வாங்க, ரொம்ப சிம்பிள். மறக்காதே. டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட். அடுத்தது பார்க்கலாமா? ஆதாயம் அடையாதே. எல்லாமே ஆதாயம் கிடையாது இல்லையா? அதனால் ஆதாயம் அடையாதே. டோன்ட் கெயின். டோன்ட் கெயின். சூதாடாதே. டோன்ட் கேம்பிள். எப்படி சொல்லலாம்? டோன்ட் கேம்பிள்.
அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. சூதாட வேணாம்னு சொல்லியாச்சு. அடுத்தது நம்பாதே. நம்பாத, டோன்ட் ஹோப். நிறைய சொல்லலாம் அதுக்கு. டோன்ட் ட்ரஸ்ட்டு கூட போட்டுக்கலாம், அடுத்தவங்களை நம்புறது. ஓகேவா? இது நம்பிக்கையோடு இருக்கிறது. ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காதுலாம் சொல்லுவோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது டோன்ட் ஹோப். வாடகைக்கு அமர்த்தாதே. டோன்ட் ஹயர். டோன்ட் ஹயர். ஓகேவா? மறைத்து வைக்காதே. மறைச்சி வச்சிடாத அப்படின்லாம் சொல்லுவோம்ல, மறைச்சி வைக்காத, அதை அப்படி சொல்லலாம். அதே டோன்ட்டு தான். ஓகேவா? டோன்ட்டு போட்டு என்ன பண்ணலாம்? யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சுன்னா கரெக்டாக வந்துடும். டோன்ட் ஹைடு. பசங்களாம் விளையாடுவாங்க இல்லையா, ஒளிஞ்சாம்பிடிச்சி விளையாடுவாங்க இல்லையா, ஹைட் பண்ணி, அதுதான் டோன்ட் ஹைடு. அடையாளம் காட்டாதே. எப்படி சொல்லலாம்? அடையாளம் காட்டாதே. டோன்ட் ஐடென்டிஃபை. டோன்ட் ஐடென்டிஃபை. அழகாக கற்றுக்கோங்க. தெரியப்படுத்தாதே. தெரியப்படுத்துறது, அதை தெரியப்படுத்தாதே. டோன்ட் இன்ஃபார்ம். டோன்ட் இன்ஃபார்ம். வேறு எதுவுமே நம்ம தேவையில்லை நமக்கு. தொடங்காதே. டோன்ட் இனிஷியேட். பாருங்கள், தொடங்குறதுக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். டோன்ட் இனிஷியேட். புறக்கணிக்காதே. புறக்கணிக்காதே. டோன்ட் இக்னோர். டோன்ட் இக்னோர். அவ்வளோதான். நீங்கள் யார் சொல்கிறீங்களா சொல்லலையான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப லைட்டாக. தூண்டாதே. தூண்டாதே. டோன்ட் இன்டியூஸ். டோன்ட் இன்டியூஸ். ஈடுபடாதே. நாங்கள் சார் புதுசாக இருக்குது சார். ஈடுபடாதே. டோன்ட் இன்வால்வ். எவ்வளோ அழகாக கொண்டு போகலாம் பாருங்க. டோன்ட் இன்வால்வ். மதிப்பீடு செய்யாதே. மதிப்பீடு செய்யாதே. டோன்ட் ஜட்ஜ். ஜஸ்ட் அப்படியே ஜட்ஜ் பண்ணிட்டு போயிட முடியாது இல்லையா, அதான் டோன்ட் ஜட்ஜ். நியாயப்படுத்தாதே. சொல்லிவிட்டு அதே தான் கரெக்டு தான் நியாயப்படுத்துறது. நியாயப்படுத்தாதே. டோன்ட் ஜஸ்டிஃபை. எப்படி சொல்லணுத? டோன்ட் ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லணும். ஓகே. சேராத. என்னது? சேராதே. டோன்ட் ஜாயின். என்ன எதுங்கிறதெல்லாம் பின்னாடி போட்டுக்கலாம். டோன்ட் ஜாயின். நினைக்காதே. நினைக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் டோன்ட் திங்க். டோன்ட் திங்க். யோசிக்காதேங்கிறதுக்கும் இதுதான். இணைக்காதே. டோன்ட் ஜாயிண்ட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஜாயிண்ட். இணைக்காதே. வைக்காதே. வைக்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வைக்காதே. டோன்ட் கீப். டோன்ட் கீப். அடுத்து பார்க்கலாமா? இழக்காதே. இழக்காதே. டோன்ட் லூஸ். டோன்ட் லூஸ். இழக்காது. கேலி பேசாத. கேலி பேசாதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிட். கொஞ்சம் கிண்டல் பண்ணுறது ஜாலியாக. டோன்ட் கிட். அவ்வளோதாங்க. டோன்ட் கிட். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? வாங்க. முட்டி போடாதே. பாருங்கள் எப்படி சொல்லலாம் பாருங்கள். முட்டி போடாதே. டோன்ட் நீல் டவுன். டோன்ட் நீல் டவுன். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? தட்டாதே. எப்படி சொல்ல போகிறீங்க பாருங்கள், யோசிங்க. டோன்ட் நாக். தட்டாதே. டோன்ட் நாக். கை தட்டாதே. சிம்பிள். கை தட்டாதே. டோன்ட் கிளாப். டோன்ட் கிளாப். கை தட்டாதே. இதுக்கு டோன்ட் கிளாப் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள்
கிளாப் பண்ணிக்கலாம். யூ கேன் கிளாப். ஓகேவா? இவ்வளவு தான் வியூவர்ஸ். ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகேவா? அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் டோன்ட்டு போட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் இன்றைக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இதை ப்ராக்டிஸ் எப்பப்போலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த வீடியோவை போட்டுட்டு தமிழில் உள்ள சென்டென்ஸை காதில் வாங்கிட்டு அதுக்கு இங்கிலீஷில் நீங்களாகவே சொல்லுங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்புறம் கொஞ்சம் ரொம்ப தான் கம்மியான டைம் தான் எடுக்கும், அப்புறம் ஃப்ளூயண்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். இப்படி தான் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறத இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுவரையிலையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?